ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் நடந்த வாரில் நடந்த நினைவு சின்னம் தான் இது. இதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், எடுக்கல. என்னடா ஸ்டார்டிங்கில் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இது எண்டிங்லேயே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த அரப் ஸ்ட்ரீட் வீடியோவில். சிங்கத்தை தேடி நடந்து ஓட நாங்கள் போகிறோன்னு. அந்த சிங்கத்தைனா அந்த கடலில் சிங்கப்பூரில் சிங்கமாயிலேருந்து தண்ணி வருதில்ல, அதை நடந்து போய் வித்தியாசமான வழியில் வாக்கில் எம்ஆர்டிலேயே ஏறாத பஸ்ஸில் ஏறாத வித்தியாசமாக ட்ரை பண்ணி நடந்து போகணும். ஆனால் ரசிக்கணும், அன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணோம். இதில் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ நேரம் வாழ்ந்தோம், எவ்வளோ நிமிஷம் வாழ்ந்தோம், எத்தனை நாள் வாழ்கிறோம் அப்படின்றதுலாம் கணக்கில்லை. எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றதும் கணக்கில்லை. எவ்வளோ தூரத்தும் நம்ம ரசித்து பயணிச்சிருக்கிறோன்றது தான் நம்மளோட டெஸ்டினேஷன். இந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம அதை சர்வே பண்ணி அதை முடித்தோமான்றது தான் வாழ்க்கை. அதில் நான் அழகாக சர்வே பண்ணுறேன். தோல்வி நிறையா வந்திருக்கு தான். எல்லா தோல்வியும் நானாக அதை அனுபவித்து தான் அந்த தோல்வியை எடுத்துக்கிறேனே. வெற்றி விடுங்க, வெற்றியெல்லாம் ஃபினிஷிங்கான வேடுங்க. என்னோடய தோல்வி, என்னோடய அடுத்தடுத்த தோல்வியும் அடுத்தடுத்த பயணங்களும் ரசித்து ருசித்து தோந்து அதை ஓடி கண்டுபிடிச்சி தேடி அலைஞ்சி அதை அற்புதமாக ரசித்து அனுபவிக்கிறேன் பாருங்கள். அங்கே நான் சாதிச்சிட்டேன்னு தான் சொல்லுவேனே. ஓடுறோம் பிடிச்சாச்சு. இதெல்லாம் அலைஞ்சு வந்து பெரிய வீடியோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு போட முடியல என்னால். ஆனால் அந்த அதிசயத்தை நான் கிட்ட இருந்து பார்த்துட்டேன். அழகுங்க, அழகு. செயற்கை தான், அக்செப்டன்ஸ் தான். ஆனால் நம்ம தேடுற விஷயம் ஒன்று, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கக்குள்ள அதை அனுபவிக்கிற சுகம் இருக்குது. இதை தான் தேடணும்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். லைஃப்பில் இதுதான் டெஸ்டினேஷன், இதுதான் கோலுன்னு அதை பயணிக்க போகிறோன்னு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அதை நடுவில் நிறுத்தாத. நான் அதை கிட்ட போய் ரசித்து இதை நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி இதை தான் நான் நினச்சேன் போகணுன்னு, இதை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அது எனக்கு நான் உனத்தை நினச்சது எனக்கு எப்படி காட்சி கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுதாங்க வேறு லெவல் எக்ஸ்ட்ராடினரி. அங்கே தான் நான் ஜெயிச்சிட்டேனே. பிரகாஷ், நீ எங்கேயுமே துவக்கலை, எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்ட. அதுக்கெல்லாம் உதாரணம் இதான். இன்றைக்கி ஒரு டெஸ்டினேஷன் நீ எடுத்துகிட்டு அதில் பயணிக்க ஆரம்பித்து அதை நீ பார்த்துட்டல. இந்த ஒரு விஷயம் தான்டா லைஃப்பில் நீ போட்ட எல்லா டெஸ்டினேஷனுக்கும். உனக்கு நிறையா கோல் செட் பண்ணி வச்சுருக்க, நிறையா அச்சீவ்மெண்ட் செட் பண்ணி வச்சுருக்க. ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், ஆனால் நீ பின்னாடி போகலல்ல. நீ அதை கடந்து வந்துக்கிட்டு தானே இருக்குடி. எல்லாரும் அசிங்கப்படுவாங்கடா, எல்லாரும் கேவலப்படுவாங்கடா, எல்லாரும் அது ஏமனுமே அதை தாண்டாத இருக்கவே மாட்டாங்களா டேய். ஆனால் நீ அதை சாதிச்சுட்ட, அதை சுற்றி அனுபவித்து பார்க்குற தெரியும். அங்கே நீ ஃபீல் பண்ணுறலடா, அதனால் உன் சக்ஸஸ் உன் கையில் தாண்டான்னு எனக்கு நானே இது மோட்டிவேஷனில் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் சக்ஸஸ், நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். என்னோடய எய்மில் நான் சக்ஸஸ் ஆவேன். என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய எய்ம் என்னான்னு. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அதுக்கு சாட்சி தான் இன்றைக்கி நான் நடந்ததும், இன்றைக்கி நான் ஓடினதும். ஐ ஃபீல் குட். இது எல்லாம் என் கையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் நல்லா ரசித்தேன், அழகாக பார்த்தேன். இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுங்க. நான் ஹாப்பியாக அந்த மாதிரி நீங்களும் இருங்க. ஸ்லோ மோஷனாக சொல்கிறேன் லைஃபு. நீங்கள் ரசித்து பயணிக்கிற தூரத்தில் தான் இருக்குது நீங்கள் அனுபவிக்கிற வாழ்க்கை. நீங்கள் ஒரு வாழ்க்கையை எவ்வளோ நிதானமாக சுற்றி அழகாக பார்க்குறீங்களோ அது அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கும். தயவு செஞ்சு நின்று நிதானமாக ரசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கணுன்ற கோலை அழகாக அதை அனுபவிச்சிடலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பிரபஞ்சம் நான் நினச்சதை சாதித்து காட்டுமா காட்டாதான்றதுக்கு. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு. ஐ ஆம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஐ நோ இந்த வெயிட்டு எவ்வளோ பெரிய வெயிட்டுன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் அதை தாங்குறேன். நான் வலிக்குதுன்னு நினச்சி தூக்காதெல்லாம் இல்லை. ரொம்ப கெட்டியான வெயிட்டு பிசனை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறது, மேக்னெட் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கத்தான். ஆனால் அதை நான் கேரி ஆன் பண்ணுறேன். அதுக்கு ஸ்டேபிளான பர்சன் நான். என்னால் முடியும். இதை தான் உங்கள்கிட்டையும் சொல்ல வரேன்.
இங்கே ஃபெயிலியர், முடியாது, சோம்பேறித்தனம்னு ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கிறதுலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுலையும் தான் இருக்குது. இது எதுக்குடா எங்கள்கிட்டலாம் சொல்கிறேன்னா, எனக்குள்ளார என்ன மாதிரி ஓடுற ஒரு பிரகாஷ்டை தான் நான் சொல்கிறேன். முடியும், ஐ நோ, ஐ கேன், மை ஹோப், ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த். அப்புறம் எங்கள் அப்பா சிவனோட ஆசீர்வாதம் இந்த பிரபஞ்சத்தின் மூலயமா அழகாக ஆசீர்வதிக்கிறாரு. அதை நான் அனுபவித்து சொல்கிறேன். ஐ லவ் யூ ஆல். தேங்க் காட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். லவ் யூ.